சென்டம் ஆஃப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நடப்பு நிகழ்வுகள்ல இன்றைக்கான செய்தி என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். கோவையில் தகவல் தொழில்நுட்ப வெளி. பாருங்க, செயற்கை நுண்ணறிவுக்காக கோவையில் அரசு மற்றும் தனியார் பங்களிப்பு முறையில் 20 லட்சம் சதுர அடியில தகவல் தொழில்நுட்ப வெளி நிறுவப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த மீட்டிங்ல சொன்னப்போ இதன் மூலயமா என்ன ஆகும் அப்படின்னா அங்க இருக்கிற மக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் அதிகமா ஆகும் தவிர குறையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. சரியா? அடுத்ததா, இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் 150வது ஆண்டு விழாவையொட்டி சென்னை கொளத்தூர் எவர்வின் பள்ளி வளாகத்தில் IMD 150 என்னும் வாசகத்துடன் 2000 மாணவர்கள் உருவாக்கிய பிரம்மாண்ட வடிவமைப்பு. இந்த மாணவர்கள் பள்ளி இதெல்லாம் நமக்கு வேணாம். ஆனா இந்த IMD இந்தியா மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தன்னோட 150வது ஆண்டை நிறைவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு விழா கொண்டாடுறாங்க. சரியா? இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்ல இந்திய வானிலை ஆய்வுத்துறை எத்தனாவது ஆண்டு இப்போ அடி எடுத்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 150வது ஆண்டு. அவ்வளவுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்ததா, ராபிஸ் அச்சுறுத்தலில் அரசு மனநல காப்பகம்னு சொல்லியிருக்காங்க. அரசு மனநல காப்பக வளாகத்துக்குள் தெருநாய்க்கள் பெருக்கம் அதிகரித்துள்ள நிலையில் கடந்த ஆண்டு மட்டும் அங்கு 25க்கும் மேற்பட்ட நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்காங்களாம். அதனால இந்த நியூஸ் கொடுத்திருக்காங்க. அதனால என்ன ஆகும்னா ராபிஸ் கடிக்கு தடுப்பூசி அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாருங்க, தடுப்பூசி அவசியம். பொதுவாகவே ராபிஸ் தொற்றில் இருந்து பிராணிகளையும் மனிதர்களையும் காப்பதற்கு ஒரே வழி என்னதான், தடுப்பூசி போடுறது மட்டும்தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாய்களை பொறுத்தவரை பிறந்த முதல் ஆண்டில் 2 முறை ராபிஸ் தடுப்பூசி செலுத்த வேண்டும். அதை தொடர்ந்து ஆண்டுதோறும் 1 முறை அடுத்த தடுப்பூசியை வழங்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து இப்போ வீட்டுல நம்ம வளர்க்குற பிராணிகள்னா ஓகே, அப்போ தெருக்கள்லாம் இருக்குல்ல, அந்த நாய்க்கள்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால நம்ம தான் கவனமா இருந்துக்கணும். ஆனால் தெருநாய்க்களுக்கு அத்தகைய தடுப்பூசி செலுத்தப்படாமல் இருப்பதால் மனிதர்களை அவை கடிக்கும் போது ராபிஸ் தொற்று பரவி இரு தரப்புக்குமே பாதிப்பை ஏற்படுத்துகிறது. சரியா? வீட்டுல வளர்க்குற பிராணிகள்னா ஓகே, தெருக்கல்ல இருக்க நாய்க்களுக்கு நம்ம கூட்டிட்டு போய் தடுப்பூசி போட முடியாது இல்லையா? இது கவர்மெண்ட் தான் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும். ஓகே, நேத்து நியூஸ் பேப்பர் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 2035க்குள்ள விண்வெளி இந்திய ஆய்வு நிலையத்தை அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ஒரு முன்னோட்ட முயற்சியாக தான் இந்த ஸ்பேடெக்ஸ் எனும் ஆய்வு திட்டத்தை இஸ்ரோ செயல்படுத்தி உள்ளது அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. இதற்காக வடிவமைக்கப்பட்ட ஸ்பேடெக்ஸ் A, ஸ்பேடெக்ஸ் B ஆகிய 2 விண்கலங்களும் PSLV C-60 ராக்கெட் மூலமாக ஆந்திரமலம் ஸ்ரீஹரிகோட்டாவில இருந்து என்ன பண்ணிருக்காங்க, டிசம்பர் 30ஆம் தேதி அதை புவி வட்டப்பாதை நிலைநிறுத்தப்பட்டன. சரியா? இந்த விஷயம் வியாழக்கிழமை நடக்கிறதா இருந்தது. இப்போ இன்னைக்கு ஜனவரி 10ஆம் தேதி இதை செயல்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததா, ரயில்வே பயணச்சீட்டு முறைகேடுகளை தடுப்பது அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதாவது இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரயில்வே பயணச்சீட்டு முன்பதிவு முறையில் உள்ள முறைகேடுகள் உடனடியாக தடுக்க வேண்டியது அவசியம் என உச்ச நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. ரயில்வே பயணச்சீட்டுகளை சட்டவிரோதமாக விற்பனை செய்வதற்கு அபராதம் விதிக்கும் ரயில்வே சட்டம் இந்த சட்டம் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். விதிக்கும் ரயில்வே சட்டம் 1989 பிரிவு 143. சரியா? இந்த ஒரு சட்டம் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ரயில்வே பயணச்சீட்டுகளை சட்டவிரோதமாக விற்பனை செய்வதற்கான தண்டனை சட்டம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ரயில்வே சட்டம் 1989 பிரிவு 143. நீங்க ரெகுலரா ட்ரெயின்ல எல்லாம் போறவங்களா இருந்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, ரயில்வே சட்டத்துக்கு அதாவது பயணச்சீட்டு இல்லாம பயணிச்சீங்க அப்படின்னா ரயில்வே சட்டம் 1989 பிரிவு 143 கீழ் நீங்க தண்டிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. சரியா? இந்த சட்டம் மட்டும் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்ததா, ஜூன் வரை ஆதார் இணைய வழி இலவச புதுப்பிப்பு வசதி நீடிப்பு. இது சும்மா இப்போ நீங்க ஜெனரலா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஆதார்ல இன்னும் நீங்க எதுவும் உங்களோட போன் நம்பரோ இல்ல பேன் கார்டோ லிங்க் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா ஜூன் வரைக்கும் நீட்டிக்கிறாங்க. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, பண்ணாதவங்க பண்ணிடுங்க. சரியா? அடுத்ததா, மனித உரிமை பாதுகாப்பு கருத்து சுதந்திரம் இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் உறுதியேற்பு. இப்ப பாருங்க, ஜனநாயகம், சட்டத்தின் ஆட்சி, மனித உரிமை ஆகிய பகிரப்பட்ட கொள்கைகள் மீதான உறுதிப்பாட்டை வலியுறுத்திய இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் சமூகத்தில் கருத்து சுதந்திரம் மற்றும் பன்முகத்தன்மையை பாதுகாப்பதன் அவசியத்தையும் ஒப்புக்கொண்டது.
சோ 11வது இந்திய ஐரோப்பிய ஒன்றிய மனித உரிமைகள் பேச்சுவார்த்தை எப்ப நடந்துச்சு அப்படின்னு கேட்டா புதன்கிழமை நடந்துச்சு. ஆனா எத்தனாவதுன்னு சொல்லி கேட்பாங்க. எத்தனையாவது இந்திய ஐரோப்பிய ஒன்றிய மனித உரிமைகள் பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு கேட்டாங்கன்னா 11வது. சரியா? இந்த பேச்சுவார்த்தையில என்னென்னலாம் அப்படின்னா, இது சமூக மற்றும் அரசியல் உரிமைகள், பாருங்க, சமூக மற்றும் அரசியல் உரிமைகள், பொருளாதார மற்றும் கலாச்சார உரிமைகள் தொடர்பான பிரச்சனைகள், மத வெறுப்பு, தீண்டாமை ஒழிப்பு, மத சுதந்திரம் மற்றும் கருத்து சுதந்திரம் பாதுகாப்பு ஆகியவை குறித்து இந்த விவாதத்துல வந்து இடம்பெற்றிருக்கு. சரியா? சோ 11வது இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் உறுதியேற்பு விழா நடைபெற்றது. 11வது. ஓகே. அடுத்ததா எதிர்காலம் யுத்தத்தில் இல்லை, புத்தரின் போதனையில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா, ஜனவரி 9 வந்துட்டு வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் வந்து ஜனவரி 9 வருஷம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வருஷம் வந்துட்டு 18வது விழா வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணோம். அந்த விழாவில் பங்கேற்ற பிரதமர் மோடி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எங்க நடந்துச்சு அப்படின்னா, ஒடிசா மாநில தலைநகர் புவனேஸ்வரத்துல வந்து நடந்திருக்கு 18வது வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். ஓகேவா? இந்த விழால இவர் என்ன சொல்லியிருக்காரு, சுதந்திரம் அடைந்த நாட்கள்ல இருந்தே வந்துட்டு இந்த வெளிநாடு வாழ் இந்தியர்கள் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. இது இல்லாம இன்னும் காலகட்டத்துல வந்து இவங்க நிறைய ஒத்துழைப்பு, நிறைய உதவிகள் வந்து நமக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது 18வது வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் இந்த வருடம் கொண்டாடப்பட்டது. ஓகேவா? அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சென்டன் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.